அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விபூதி யோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எத்தனாவது இலக்கில் வருதுன்னா 10வது இலக்கத்தில் வருது. இந்த விபூதி யோகம்ங்கிறது எதில் வருதுன்னாக்கா பகவத்கீதையில் வருது. பகவத்கீதை அப்படிங்கிறது எதில் வருதுன்னு கேட்டால் மகாபாரதத்தில் வருது. மகாபாரத்தை ஒருத்தர் தயார் பண்ணார், இன்னொருத்தர் எழுதினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வியாசர் மூலியமாக விக்னேஸ்வரன் எழுதுன்னு சொல்கிறோம். இந்த மகாபாரத காவியத்துக்குள்ள பகவத்கீதை அப்படிங்கிற மகா ஒரு விசேஷமான வாய்மொழியை சொல்லியிருக்கார். அதோட பெரிய வாய்மொழி அதில் பாகவதம் அப்படிங்கிறது. பாகவதம் அதை சீக்கிரமா சொல்லல். பகவத்கீதையை படித்தா தர்மம் தெரியும். மகாபாரதத்தை படித்தோம்னா பெண் தர்மம் பொன் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாகவதம் அப்படின்னு படித்தோம்னா வெறும் ஞானம் தான். ஒரு பெண்ணை பார்த்தா பெண் மாதிரி தெரியாது, ஒரு ஆணை பார்த்தா ஆண் மாதிரி தெரியாது. இந்த 10வது யோகமான விபூதி யோகம் பகவத்கீதையில் வருதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். இப்போ எல்லாமே நடக்கணும் அப்படின்னாக்கா இதயத்துக்குள்ள கிருஷ்ணன் நினைக்க வச்சா நடக்கும்னு சொல்றாங்க. என்ன மாதிரி விஷயமானாலும் இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்த கூட எப்ப நடக்கும்னு சொல்றாங்க. தெய்வத்தை, அவங்க இஷ்ட தெய்வத்தை, கிருஷ்ணனுங்கிறது இல்லை, ராமன், இயேசு, ஹல்லா, காடி, பவதாரணி, யார ஒன்னாலும் எங்க நிக்க வச்சுக்கலாம், இதயத்துல நிக்க வச்சுக்கலாம். இதுல இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டா, நீங்க ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ பிடிச்ச தெய்வமோ எதை இதயத்துல நிக்க வச்சாலும் அதனோட உருமாற்றமாகி கிருஷ்ணன் ஆகுது. முடிவு என்ன ஆகிறது? கிருஷ்ணன் ஆயிடுது. இப்ப இதயத்துல தெய்வத்தை நிக்க வைக்கிறதுக்கு வழிகள் சொன்னோம். அது நிக்காததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சொன்னோம். என்னென்ன காரணம்னா, ஒன்றும் காமம். காமத்துல ஆசைன்னு சொன்னோம். மேலான நிலைக்கு ஆசை, கீழான நிலைக்கு காமத்தை சித்தரிச்சோம். மேலான ஆசைக்கும் காமம், அதுல விகாரமாகிறது நேரடி காமம்னு சொன்னோம். அடுத்தது ஆணவம்னு சொன்னோம். அடுத்தது துக்கம். இந்த துக்கம் அப்படிங்கிறது என்ன உருவத்துல வந்ததுன்னு கேட்டா, கோயிலுக்கு போறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, அந்த பிரார்த்தனை நடக்காத போது துக்கமா மாறிடும். பிரார்த்தனை நடக்காத போது துக்கமா மாறுது. அந்த துக்கமா மாறின உடனே நடக்கலேங்கிறதையே வேண்டிக்கணும். நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறது இல்லை. இதுக்கு பணமோ பொருளோ அல்லது கல்வியோ அழகோ சேர்ந்ததல்ல. இந்த துக்கமா மாறினது மூல காரணம் அந்த வேண்டுதல் நடக்கலை அப்படிங்கிறது. இப்ப ஏன் அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிறத பார்க்கணும். இப்ப ஒரு காரியத்துக்கு வேண்டிக்கிறோம். சில காரியங்கள் நடந்து போகும், சில காரியங்கள் வேண்ட பட்சத்துல நடந்து போகும், சில காரியங்கள் வேண்டினாலும் நடக்காது, சில காரியங்கள் கர்மத்தோட செயல்படி நடக்கும். நம்ம எவ்வளவு காசு போட்டு வச்சிருக்கோமோ அதுல இருந்து தகுந்த மாதிரி தான் அதுக்கு குறைச்சலா பேங்க்ல இருந்து எடுக்க முடியும். 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம்னா ₹1,00,000 எடுக்க முடியாது. 9,500 எடுத்துக்கலாம். ரொம்ப பேங்க் மேனேஜர் தெரிஞ்சவராக இருந்தா ₹1 வச்சுட்டு 9,999 எல்லாம் 9 எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெரியாதவராக இருந்தா ஒரு ₹100 வச்சுட்டு எடுத்துக்கலாம். அடம் பிடிக்கிற மேனேஜராக இருந்தா ₹500 வைக்கணும். அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் அதில் இருக்கணும். அதே மாதிரியா நம்ம கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் செயல்கள் விரைந்து வரும். சிறிது பாருங்க, வேண்டும்னா நடக்கிறோம், நான் போய் இந்த காணிக்கை செலுத்திட்டு வந்துடுறேன், மொட்டையை அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றோம். சில வேண்டுதல் நடக்கிறது இல்லை. சில வேண்டுதல் கர்ம நிலைப்படி நடக்கவே நடக்காது, சிலது கர்மத்துப்படி நடக்கும். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த வேண்டுதல் ஏன் நடக்கல
அது ஏன் துக்கமானது? இதை நேற்று நீங்க கேள்வி கேட்டீங்க. எப்படி கேள்வி கேட்டீங்க? வாய முடிண்டு இருந்தே கேள்வி கேட்டீங்க. இப்ப அதுக்குண்டான விடையை சொல்லணும். இப்ப ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிறீங்க, பண்ணிட்டீங்க. அந்த வேண்டுதல் என்ன சம்பந்தமான வேண்டுதல் அப்படிங்கிறது நீங்க யோசனை பண்றதே கிடையாது. மொட்டை என்ன நினைக்கிறீங்க? இந்த வேண்டுதல் எங்களுக்கு நடக்கணும். நடக்காத வேண்டுதலா இருக்கலாம், நடக்கக்கூடிய வேண்டுதலா இருக்கலாம், கர்மாவால நடக்காததும் இருக்கலாம், அல்லது கர்ம வினைப்படி நடக்கிறதும் இருக்கலாம். உங்களுக்கு இதை 4 வகையா பிரிக்கிறதுக்கு தெரியல. இந்த பாருங்க, இந்த வேண்டுதல் நடக்கணும் கிருஷ்ணா கோவிந்தான்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு திருப்தி. இந்த வேண்டுதல் நம்ம தெய்வத்திடத்துல போட்டுட்டோம். வேண்டுதல் சரியான முறையில் நடக்கணும்னா சரியான குரு தேவை. அவங்கதான் பைபாஸ் ரயிலர். தமிழ்ல ரொம்ப கோரமா வழி இல்லா பேருந்து. அந்த பைபாஸ் யாருன்னா அவங்க குருஜி. அதுல ஒருத்தருக்கு 2-3 குருஜி வந்து மாட்டிக்கும். அதுதான் ரொம்ப சிக்கல். அவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தா ரொம்ப சிக்கல். அவனுக்கு ஒரு குருஜி, இவனுக்கு ஒரு குருஜி. அவங்க மூலியமா சில காரியங்கள் நடக்கும் இல்லையா? அந்த குருஜி யாராவது இருக்கலாம், நல்லவங்களா இருந்தா சரி. சிலது மந்திர ஸ்லோகங்களால நடக்கும். வேண்டியாச்சு, நடக்கல, துக்கமா மாறுனது. இப்ப இதயத்துக்குள்ள தெய்வத்தை உட்கார வைக்காததுக்கு முதல் காரணம் துக்கம். அந்த துக்கம் வந்ததோட மறுமுனையோட அலசல் பிரார்த்தனை. பிரார்த்தனை நடக்கலைங்கிற போது துக்கமானது. அந்த துக்கத்துக்கு நேரடியான பதில் ஏன் இந்த மாதிரி ஆனதுன்னா, வேண்டிக்கிறவனோட குறை நான் கேட்டா இவனே ஒரு கால அளவு வச்சு வேண்டிப்பான். என்னது கால அளவு? இதோ பாருங்க, நான் 10 வாரம் கோயிலுக்கு வர்றேன். எத்தனை வாரம்? 10 வாரம் நான் கோயிலுக்கு வாரேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதா இருக்கும். இவன் வேண்டியது என்ன? 10 வாரம். 10 வாரம் எத்தனை மாசம் ஆச்சு? 2.5 மாசத்துல இவன் சாதிக்கணும்னு நினைப்பான். அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்காது. இறைவன் இந்தவனை வேண்ட சொல்லல. வேண்டின்றது தப்பு கிடையாது. இந்த கால அளவு ஒன்னும் நிர்ணயம் பண்ணிக்கிறோம். இந்த கால அளவுங்கிறது நிர்ணயம் பண்ணின்ற போது அந்த கால அளவு தாண்டி போனா என்ன ஆயிடுறான்? நடக்கலைங்கிற தீர்மானத்துக்கு இவனே வந்துடுறான். இவனை யார் கால அளவு நிர்ணயம் பண்ணிக்க சொன்னது? கால அளவு நிர்ணயம் பண்ணதுக்கு இவன் யாரு? நீ இந்த மாதிரி இந்த சன்னிதானத்துக்கு வா, இந்த சன்னிதானத்துக்கு இந்த வேண்டுதல் பண்ணிக்கோ, 10 வாரத்துக்குள்ள வேண்டுதல் பண்ணிக்கோ அப்படின்னு தெய்வம் சொன்னதா? சொல்லல. இவன் என்ன பண்றான்? 10 வாரத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா உனக்கு முதல்ல ஒரு பால் கேணி போட்டு உன் கோயிலை கட்டித்தாரேன். யார் இவனை வேண்டிக்க சொன்னது? இந்த குரங்கு சும்மா இருக்குமோ? 10 வாரம் வேண்டிண்டான், நடக்கல. இதுல என்ன உண்டு? கால அளவு நிமித்தம் உண்டு. இந்த கால அளவு நிமித்தம் தாண்டி போச்சோன்னா வேண்டின காரியத்திலையும் வேண்டின தெய்வத்திலையும் என்ன வந்துருத்தோம்?
நம்பிக்கை இழந்து கடுமையான நிலைக்கு மனம் தள்ளாடி போகுது. எத்தனை வாரம் வேண்டில்ல? 10 வாரத்துல உன்னை யார் வேண்டில்ல சொல்லுது? 10 வாரம் கடந்தா என்ன ஆகுது? அந்த கால் அளவால இந்த பிரார்த்தனை துக்கமா மாறுது. கால அளவு, இந்த கால அளவு கூட ஒரு விதத்துல மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இந்த கால அளவு கூட மன்னிக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கும் எப்பாவது ஒரு காலத்துல. எந்த விதமான ரகசியத்தை தெய்வத்துக்கிட்ட சொல்லாதே இத முடிச்சு கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத கற்பனையில ஒரு தாவல் தாவாங்க. கற்பனை வரும்போது அந்த இடம் முடிஞ்சு போனதா அவனே நினைப்பான். காலதாமதம் ஒரு குற்றம், ஆனா மன்னிக்கலாம். அந்த காலதாமதம் வந்ததுக்கே காரணம் என்ன? தெய்வம் பண்ண வேண்டிய தீர்மானத்தை இவன் பண்ணிண்டான். யார் பண்ணிண்டது? ஆமா. அப்ப வேண்டுதல் பண்ணும் போதே அதுல என்ன கலந்து இருந்தது? கால அளவும் கற்பனை. இந்த கால அளவு கூட கொஞ்சம் ஏறத்தாழ நடந்து விடும். இந்த கற்பனை இவனே அந்த கால அளவா மாத்தி விட்டான். அதனால வேண்டுதல் என்னவானது? துக்கமா எடுத்து. சரி, துக்கமான வேண்டுதல் அடுத்தது என்ன ஆகுது? இது நடக்கலை அப்படிங்கிறது மனம் தீர்மானம் பண்ணி அந்த வேண்டுதலே கடுமையாகுது. கடுமையா இவனே நினைச்சுக்கிறான் இது நடக்கலை. வேண்டுதல் தான் துக்கமானது. அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிறனால துக்கமாச்சு. அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிற துக்கம் ஏன் வந்தது? இவன் வேண்டிக்கக்கூடிய நேர அளவு, கால அளவு தாண்டி போனதுனே அது கற்பனை மூலியமா வந்தது அந்த கால அளவு. அதனால நடக்குமோ? நடக்கலைங்கிற பட்சத்துல இவன் என்னவா ஆயிடுறான்? இறைவனிடத்துல கடுமையாயிடுறான். எதிர்பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போனது. அப்படி இருக்கிற போது இந்த வேண்டுதல் நடக்குமோ? வேண்டுதல் நடக்கிறதில்லை. கடுமை வந்துடுத்து. கடுமை வந்ததுக்கு அப்புறம் இது நடக்காதுன்றது இவனே தீர்மானத்துக்கு வந்துட்டான். என்ன காரணம்? இவ்வளவுக்கும் கால அளவு காரணம். இந்த கால அளவு ஏன் கால அளவு நிர்ணயம் பண்ணா? கற்பனை நடந்துரும் 10 வாரத்துல அப்படின்னு. அந்த கற்பனைக்கு முன்னால இருக்கிறது என்னன்னு கேட்டா அவசரம். எப்படியும் முடிஞ்சிடும் இல்ல? எப்படியும் முடிச்சிடுவார் இல்ல? எப்படியும் முடிச்சு கொடுத்துருவார் இல்ல? எப்படியும் முடிஞ்சு போச்சு இல்ல? அப்படின்னு நினைக்கக்கூடிய அவசரம். அவசரம் வர்ற போது என்ன ஆகுறதுன்னு கேட்டா பக்தியோட நிலை தடுமாறி கம்மியாயிடும். இதனால வேண்டுதல் நடக்காதே. அந்த வேண்டுதல் என்னவானது? துக்கமானது. இந்த வேண்டுதல்ல நிர்ணயிக்கப்பட்டது என்ன? கால அளவோட கற்பனை நிலை. கற்பனை வந்ததுக்கு காரணம் அவசரம். அதனால என்னவாயிடுத்து? வேண்டுதல் துக்கமா மாறுச்சு. இப்ப துக்கமா மாறினது திருத்தி கொண்டாடணும். இப்ப துக்கத்துக்கு வந்துட்டான். நடக்கலைங்கிறது வந்துட்டான்.
நடக்காததுக்கு கால அளவு, அந்த கற்பனை, அது மூலியமா வந்த அவசரம். அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையா மனம் நொந்து போய் இறைவனிடத்துல எதிர்பாணியில போகும், எதிர்நீச்சல். இறைவன் இல்லை, இவ்வளவு யாரும் உண்டு பண்ணிக்கிறது? அந்த குறிப்பிட்ட மனிதனை யார் வேண்டின்றானோ அவன் நிர்ணயம் பண்ணிடுது. இதுக்கு யார் பொறுப்பு? இறைவன் எல்லாம் பொறுப்பு இல்லை, அந்த குறிப்பிட்ட மனிதனே பொறுப்பு. இந்த நிலையை மாத்துறதுக்கு அடுத்து சொன்ன நம்ம இந்த பகுத்தறிவு என்னடான்னா, பகுத்தறிவு பாசறிவு இருந்தானா? பகுத்தறிவு வேண்டிக்கிறது எந்த அறிவு? பகுத்தறிவு. எவ்வளவு காலம்? 10 மாசம். அதுல என்ன இருந்தது? கற்பனை இருந்தது. அதுக்குள்ள என்ன இருந்தது? அவசரம் இருந்தது. பகுத்து தொகுத்து பிரிச்சுட்டது என்ன? கால அளவு. பகுத்தறிவு வேலை செய்யலை. சரி, நடக்கல. கொஞ்ச காலம் ஏதாவது ஒரு விரதம் இருந்து பார்ப்போம். விரதம் விரதம்னா ஒரு சில ஆள் ஒரு 4 வாழைப்பழம், ஒரு 2 சப்பாத்தி, அப்புறம் அப்படி இப்படி வந்தான்னா ஒரு ஜூஸு, இந்த பக்கம் போனான்னா அப்படி ஒரு பால், ஒரு அரை ஜோடத்தில் பால், இப்படி தான் கொடுக்கணும். இந்த விரதம் அப்படிங்கிறது ஒன்று இருப்பாங்க. விரதம் அப்படிங்கிறதுக்கு நேர் பொருள் என்னன்னு கேட்டா என்னது? விரதம் அப்படின்னா நம்ம எந்த காரியத்துக்கு இருக்கிறோமோ அது சம்பந்தமான தெய்வத்தை மறைமுகமா மனம் நினைக்குது. நான் விரதம் இருக்கிறேன் தெரியுமா? யாருக்கு? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு. எதுக்கு? கல்யாணம் ஆகணுன்றது. விரதம் அப்படிங்கிறது அந்த வேண்டக்கூடிய பொருள் 2வது நிலையும், வேண்டக்கூடிய தெய்வம் முதல் நிலையும். விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. என்னங்க 48 நாளுங்க, அது ஒரு விரதம். வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இருக்கிறாங்க, அது ஒரு விரதம். இன்னைக்கு கார்த்திகை தீபமாக்கும். நான் காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிட மாட்டேன். எத்தனை மணிக்கு சொல்லுவான்? 6 மணிக்கு அதை சொல்லுவான் காலையில. எப்ப சாப்பிடுவேன் தெரியுமா? சாரிச்ச தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடுவேன். நான் எப்ப சாப்பிடுவேன் சொல்லு? சாரிச்ச தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடுவேன். நான் இன்னைக்கு விரதம். சாயந்தரம் தான் சாப்பிடுவேன். காலையிலே சாப்பாடை தீர்மானம் பண்ணிட்டான். எப்பத்து சாப்பாட? ஆமா, அதுவும் விரதம். நான் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க, விரதமா இருக்கிறேன். நினைவு எதுல? சாப்பாட்டுல. இப்படி ஒரு விரதம். ஒரு சில விரதத்தினால வேண்டுதல் 2வது நிலை, வேண்டக்கூடிய தெய்வம் முதல் நிலை. அப்ப மனம் இந்த காரியத்துக்கு வேண்டிட்டு இருக்கிறோன்ற வழியா தெய்வத்தை நினைக்கணும். அப்ப பகுத்தறிவோட 2வது நிலைக்கு மனம் தள்ளாடி போகும். என்னமா நடந்த தெரியுமா? டேய், வாடா பையல, ஈர துணி கட்டிக்கோடா, நான் சொல்ற மந்திரத்தை சொல்றா, இந்த வேலை முடியட்டமுடா, அங்க பிரதர்ஷனம் பண்றேன்டா. முடியணும்னு வேண்டிக்கல, முடியட்டும்னு வேண்டிக்கிறாங்க. அப்ப பகுத்தறிவுல 2வது நிலை மனம் போன போது பகுத்தறிவுல முதல் நிலை அழிக்கப்படுறது. இவ்வளவு எங்கிருந்து வந்தது தகராறு? வேண்டுதலோட கால அளவு. கால அளவு சரியாச்சுன்னா துக்கம் வராது. துக்கம் வந்ததுக்கு மூல காரணம் எது? இவனா காலத்தை வகுத்துக்கணும். அதனால்தான் துக்கம் வந்தது. இவனே வகுத்துக்காம இருந்தான்னா இந்த துக்கம் வராது. வகுத்துக்கிறது இப்படி நடக்குமா?
வகுக்க தெரியாத போது ஒரு குருவிடத்துல அதை கொடுத்துடணும். அவர் என்ன செய்யறாருன்னா உன்னோட நிலை, உன்னோட நேரம், உன்னோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி செய்யறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கா? நேரம் உண்டா? கோடி ரூபாய் கேட்டா கொடுப்பேன், எவ்வளவு காலத்துல செஞ்சு கொடுத்தணும். என்ன கேட்கிறாரு? கோடி ரூபாய் கொடுக்க தயாருங்க நான், நீ இதை செஞ்சு கொடுத்துடணும். அதில் ஆணவம் இருக்கிறதுனால நடக்கிறது. இப்ப இந்த கடுமையான நிலை, அவசரமான நிலை, கற்பனையான நிலையெல்லாம் தாண்டி வந்த போது பகுத்தறிவு தாண்டி, பகுத்தறிவு விட்ட தாண்டி பகுத்தறிவு பிக்கு போறச்சே இந்த துக்கம் விட்டு, வேண்டுதல் விட்டு, வேண்டினாங்க பாருங்க தெய்வம், அதுக்கு மேல ஒரு திருப்தி ஏற்படுறது. என்னது திருப்தி? அந்த திருப்தி வந்ததுக்கு அப்புறம்தான் வாய்மைன்னு வருது. உண்மைய வேண்டிக்கணும்னு அப்பதான் தெரியுது. இதோட அதை முடிச்சு போட்டு வேண்டக்கூடாது. ஒரு பெண்ணு வேண்டுவா, அந்த வீட்டுக்காரன் எல்லாருக்கும் நாக்கும், அந்த மனைவி விட்டு நடத்தல வேண்டி வந்துடணும். அப்படி வேண்டிக்கிற போது அதுல வாய்மை இல்லை. அந்த பெண் நல்லா இருக்கிறானாக்கும், அந்த பெண் என்னோட வந்துடணும்னு வேண்டுதல் வாய்மை இல்லை. தர்மத்துக்கு நேரா வேண்டிக்கிறது வாய்மை, தர்மத்துக்கு புறம்பா வேண்டிக்கிறது வாய்மை அல்ல. அப்ப திருப்தி வந்த உடனே என்ன வருது? வாய்மை வருது. இந்த வாய்மை வந்தா என்ன ஆயிடுறது? வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒழுங்காகுது. வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள்னா கண், காது, மூக்கு, செவி, மலஜல சுத்திகரிப்பு இடம் சுத்தமானவனே என்ன பண்ணுதுன்னா மனம் சரணாகதிக்கு போகுது. மனம் சரணாகதிக்கு போற காலத்துல எங்க நோக்கி போகுது? நுண்ணறிவுங்கிற இடத்துக்கு போகுது. அதாவது ரொம்ப சூட்சமமான அறிவு, ரொம்ப சூட்சமமான அறிவு. அந்த அறிவுக்கு போகும்போது தான் பகுத்தறிவு மறைஞ்சி, வேண்டுதல் மறைஞ்சி, பகுத்தறிவு ஏநிலை மாறி, வேண்டுதல் துக்க நிலை மாறி, துக்கத்துக்கு இருந்த கால அளவு மாறி, கால அளவு வந்தது கற்பனை மாறி, அந்த கற்பனைங்கிற அவசரத்தை தாண்டி கடுமைங்கிறது நீங்கி திருப்திங்கிற நிலைக்கு வந்து எங்க வந்து சேரலாம்? வாய்மை. வாய்மைக்கு வந்துட்டா என்ன ஆனது? புற தூய்மை வருது, பஞ்சபூதங்கள் ஒழுங்காகுது. பஞ்சபூதங்கள் ஒழுங்காயிட்டா உன்னோட வேண்டுதல்ல கால அளவு இல்லை, கால அளவு குறிப்பில்லை. நுண்ணறிவு வேலை செய்யறது. இன்னும் கேட்டா ஏதோ சொல்லுவாங்க சப்கான்சியஸ். அந்த சப்கான்சியஸ் வேலை செய்யற போதுதான் நுண்ணறிவுன்னு வச்சுப்போமே, உன்னோட வேண்டுதல் என்ன ஆகுது? முடிஞ்சு போச்சு. இதே தெய்வமும் கொண்டாடும், இதை ஒரு குருவும் கொண்டாடுவான். அப்போ உங்க மனம் எப்படி இருக்கணும்? உண்மையில் இருக்கணும். எதை சார்ந்து இருக்கணும்? வாய்மையை சார்ந்து இருக்கணும். வாய்மை வரணும்னா எது வாய்மையை சார்ந்து இருக்கும்? தர்மம் வாய்மையை சார்ந்து இருக்கும். துக்கம் வந்ததோட காரணம் இன்னைக்கு புரிஞ்சதா நமக்கு? துக்கம் வர்றதுக்கே வேண்டுதல். அந்த வேண்டுதலோட கால அளவு, கால அளவு இல்லாத வேண்டிட்டா என்ன ஆகுது? வேலை சீக்கிரமா நடக்கும். வேலை நடக்கிறது தின்னுமுன்னாக்கா அந்த வேண்டுதல் செய்யணுமா, சங்கல்பத்தை நிறைவேற்றணுமான்னு நினைச்சா கூட காலதாமதமாகும். சங்கல்பத்தை நிறைவேற்றணுமா, வேண்டிண்டமே உண்டிக்கு இவ்வளவு போடுறோம்னு வேண்டிண்டமே நினைச்சா கூட நடந்துருத்து. வேண்டிண்டமே நினைக்கிற போது காலதாமதமாகும். ஆகியனாலே வேண்டுதல் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். வேண்டுதல் ரெடி பண்ணிட்டா எல்லா காரியங்கள் சரியாகும்.
அதுல என்ன இருக்கக்கூடாது? கால அளவு இருக்கக்கூடாது. கால அளவு அதாவது நேரம். அந்த நேரத்தை வேண்டுதல் பண்ணாம காரியத்தை வேண்டுதல் பண்ணிண்டா அந்த வேண்டுதல் துக்கமா மாறுவதில்லை. அந்த மாதிரி நிலை வர்ற போது இதயத்துக்குள்ள யார் தங்கிறது? இந்த திருப்திங்கிற நிலை வர்ற போது ஆணவம் குறைஞ்சு போகும். நுண்ணறிவுக்கு போகும்போது காமக்ரோத லோகம் அடிபட்டு போகுது. இவ்வளவுக்கு என்ன காரணம்னா வாய்மை. வாய்மை வந்தா என்ன ஆயிடுது? புற அவயங்கள்லாம் ஒழுங்காகும். புற அவயங்கள்லாம் ஒழுங்காகிற போது அகிம்சை. அகிம்சைன்னு ஒண்ணு வந்துட்டா என்ன ஆயிடுது? தனக்கும் காரியத்தை நடத்திக்கிறது, தெய்வத்துக்கும் காரியத்தை நடத்துறது, தான் தொழுத தெய்வத்தை இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த சாதாரணமான வேண்டுதல் விட்டுடு தெய்வத்தை வேண்டிக்கோங்கிறது. அதுதான் ருக்மிணி பாவம். ருக்மிணி பாவம் எது? அகிம்சை. கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்காரன் இல்லையாக்கும், கிருஷ்ணன் தெய்வமாக்கும். ஆனால் நீ கிருஷ்ணனை என்னவா வேண்டிக்கிற? கால அளவுங்கிற வீட்டுக்காரனா நினைக்காதே, தெய்வமா வேண்டிக்கோ. அப்போ உன் வேலை நடக்கும். அப்படி சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? அகிம்சையும் வரும். அகிம்சையும் வந்தா தான் சர்வீஸ் வரும். சர்வீஸ் தர்மா. அந்த சர்வீஸ் வந்துட்டா என்ன ஆயிடுது? தன்னாலேயே தன்னை ஈடுபடுத்திக்கிற நிலைமை உண்டு. இந்த மாதிரி நிலை வரும்போது இதயத்துக்குள்ள தன்னாலேயே தெய்வம் நிக்கிறது. அதாவது பாருங்க, இந்த அகிம்சை அப்படிங்கிற வர்ற போது சேவைங்கிற மனப்பான்மை வருது. சேவைங்கிற தர்மா வர்ற போது தன்னையே ஒப்படைக்கக்கூடிய பாவத்துக்கு வருது. தன்னையே ஒப்படைக்கக்கூடிய பாவத்துக்கு வர்ற போது மனம் வளைய ஆரம்பிக்குது. மனம் வளையிற போது புத்தி சொல்லுது இந்த உடம்ப வளைச்சு காட்டு. உடம்ப வளைச்சு காட்டுற போது சரணாகதின்னு வருது. சரணாகதின்னு வந்தா என்ன ஆறுது? உன்னோட சங்கல்பம் நிறைவேற்றப்படுறது. அந்த மாதிரி நீ அகிம்சா ரூபத்தில் வாய்மை சரியாகி புறவழுக்கம் சரியாகி தர்மம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அதை செயல் ரூபத்துக்கு கொண்டாந்தா என்ன ஆயிடுறது? மனம் வளைஞ்சி புத்தி சொல்லி உடம்ப வளைக்குது. புத்தி சொல்லி உடம்ப வளைச்சா உன்னோட வேண்டுதல் துக்கம் இல்லாம நீ வேண்டின்ற காரியம் நடக்கிறது. இப்ப கடைசியா இந்த விபூதி யோகத்துல கூட என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, மனம் வளைய உடல் வளையும், உடல் வளைய மனம் வளையும். அதுக்கு இவ்வளவு நிலை. இதயத்துக்குள்ள இவனை நிக்க வச்சா இதெல்லாம் வரும்னு சொல்றாரு. நிக்காததுக்கு என்னென்ன காரணம்னா காமம், ஆணவம், துக்கம். அந்த துக்கம் தான் வேண்டுதல். அதைதான் இப்ப இவ்வளோ நேரம் சொல்லி வந்து கடைசியா எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான்? மனதிலையும் உடல்லையும் இதெல்லாம் ஒழுங்கானா அகிம்சைங்கிற லெவலுக்கு புற ஒழுக்கங்கள் புற அவயங்கள் ஒழுங்கானா என்ன ஆயிடுது? தர்மா வருது, சர்வீஸ் வருது. வந்தா மனதுக்கு என்ன கிடைக்கிறது? வளையிறது. மனம் வளைஞ்சா என்ன ஆகுறது? உடல் வளையிறது. உடல் வளையிற போது உன்னோட பிரார்த்தனை என்ன ஆகுறது? நடந்து போகுது. இதுதான் விபூதி யோகமான 10வது யோகத்துல சொல்ற. நீ இதயத்துக்குள்ள நிக்க வச்சுக்கோ, எல்லா வேலையும் எனக்கு நடக்கும். எனக்கு நடக்கிறது இல்லை, உன்னோட வேலைகளும் நானும் முடிச்சு கொடுக்குறேங்கிறத சொல்ற. இந்த தலையங்கத்துக்கு பேரு விபூதி யோகம். அதாவது பாத்தீங்கன்னா 18 பாகம் யோகம். அதுல பாருங்க 4 பாகத்தை தனியா பிரிச்சு இருக்கிறார். அந்த 4 பாகத்துல பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு. பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு. ராஜயோகம், கர்மயோகம், சன்னியாசி யோகம், அப்புறம் ஞான யோகம் அப்படிங்கிறது. பக்தி யோகம் கூட அதுல ஒண்ணு. இந்த 4 யோகத்துல 18ல 4, 4க்குள்ள ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டா பக்தி யோகம். ஆனா இப்ப நம்ம பக்தி யோகத்தை சொல்ல வரல.
இப்ப சொல்றது 10வது யோகம் விபூதி யோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2 பாகம் சொல்லி இருக்கிறோம். அதாவது அர்ச்சனையில குணமும் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இப்போ பக்தி யோகத்தை இதுல கோடிட்டு காட்டும். பக்தி யோகம் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு கேட்டா, மனிதனுக்கு கவனம் இல்லை, மறதி. யாருக்கு மறதி? மறதி எல்லாத்தையும் கவனம் வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு வச்ச பேரு கூட அவனுக்கு தெரியாது. யாராவது கேட்டாதான் சொல்லணும். அதை நினைக்கிறோமா? இப்ப நீங்களே செல்வம் செல்வம் செல்வம்னு சொல்லிட்டே போனா என்ன நினைப்பாங்க உங்க வீட்டுல? என்னது இது நெல்லத்தானே போச்சு காலையில, அதுவும் பேரே அது சொல்லிக்குது சொல்லுவாங்களோ இல்லையோ? நம்ம பேரை சொல்றதுல பலன் இல்லை. நம்ம மறந்து இருக்கிறோங்கிறதுனால பக்தி யோகத்தை சொல்லார். மறதி உட்காந்து பண்ண முடியாது, ஞானத்தை பண்ண முடியாது, செயலை பண்ண முடியாது. செயலுங்கிறது கர்மம், பக்திங்கிறது இறைவனோட பேரை சொன்னாவே போதும்னு சொல்ற. அப்படின்னா என்ன பொருள்? நம்ம எல்லாம் மறந்து இருக்கிறோங்கிறதுனால தான் அவர் சொல்றார். மறந்தவன் கேட்பானோ? மறந்தவன் கேட்க மாட்டான். இப்ப தூக்கத்துல நீங்க என்ன கேட்பீங்க? சம்சாரம் நல்லா சுட்டம் கேட்பீங்களா? அந்த புள்ள மொத்தத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு அப்பா எழுந்த உடனே சொன்னான், அம்மா இந்த மாதிரி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அர்ச்சனை. அதனால இந்த 4 யோகத்திலையும் பக்தி யோகம் சிறந்தது. பக்தி யோகத்தோட காரணம் என்ன? நினைவிழுந்த மனுஷனுக்கு நினைவை கொடுக்கறது. திரியில நாக்கு முன்பக்கம் திரி கட்டிட்டா, கருப்பு கட்டிட்டா, அதை விலைக்கிட்டா மறுபடியும் எரியும். அந்த மாதிரி அந்த திரியில கழிக்கிற மாதிரி இந்த ஞாபகம் அப்படிங்கிற மறதியை கழிக்கிறார். நினைவாற்றல உண்டு பண்றதுதான் பக்தி யோகம். அதனாலதான் இந்த விபூதி யோகத்துல இப்ப சொல்றது நம்ம விபூதி யோகம், அதுல அர்ச்சனைங்கிறத ஒண்ணு சொல்றார். அர்ச்சனை அர்ச்சனைன்னா பகவான் சொல்ல நம்ம கேட்கிறோம். கேட்டவனுக்கு பலன் ரெட்டிப்பு, சொன்னவனுக்கு பலன் இல்லை. கேட்கணும்னு நினைச்சவனுக்கு அதை விட 4 மடங்கு பலன். இப்ப நம்ம கேட்போமா? 1000 வேலைகள், இதெல்லாம் வேலை இல்லாத நேரம், இதெல்லாம் போய் கேட்டு இருக்கிறதா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில கட்டாயத்துல கேட்க வைக்கிறதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, காதல் அப்படிங்கறது ஒண்ணு சொல்ற. என்னது காதல்? உடனே காதல் அப்படின்னாக்கா நம்ம தப்பிதமா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. காதல் அப்படிங்கிறது தப்பிதமா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இப்ப 4 குழந்தை இருக்குது. அந்த 4 குழந்தையில ஒரு குழந்தை மேல தாயாருக்கு அன்பு இருக்கும். ஏன் அன்பு வந்தது? அது ஒழுக்கமான புள்ளியா இருக்கும். பாருங்க, எத்தனையோ கணவன்மார் இருக்கிறாங்க, ஒரு செட்டு மட்டும் ரொம்ப அழகா ஒத்துமையா இருப்பாங்க. ஏன்? மனைவி சொல்றத வீட்டுக்கார் கேட்பாரு, வீட்டுக்கார் சொல்றத மனைவி கேட்கும். அது நம்ம இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். அது பெருந்தன்மையாக்கும். அந்த மாதிரி 2 பேரும் கலந்து போனா என்ன ஆகும்? பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துக்கு பேரு காதல். அந்த காதலுக்கு மறு அர்த்தம், நேர் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உரிமை. என்னது உரிமை? உரிமைன்னா அந்த பொருள், எந்த பொருளை நம்ம நினைக்கிறோமோ, ஜீவராசியோ ஜீவம் இல்லாத ராசியோ, அது நமக்கு மொத்தமா உரிமையாயிடும். உரிமை அப்படிங்கிற